ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு ஒரு புது இதோட சேர்த்து நமக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் இன்னைக்கு மேஜிக் கியூப் விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் மேஜிக் கியூப் ஸ்டோரில் உங்களுக்கு அந்த மேஜிக் கியூப் அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால நம்ம இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசன் ஏதோ எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 மினிட் பிளேயர் டால்வின் வேல்டஸ்ன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அட்வான்ஸ் ஆகிறதுனால நான் அடிச்சிருக்கேன்னு காமிப்போம். இனிமேல் அசன்ஸ் பிளேயர் ரேங்க் இயர் இது என்னன்னு தான் தெரியல. அநேகமாக ஏதோ சொல்கிறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாம் தருவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த அட்வான்ஸ் ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி இது பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி உங்கள் காயின்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெஜெண்டரியை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவ் பிஆர் மாஸ்டர் 3 டைம்ஸ்னால் நீங்கள் ஒரு பிஆரில் ஒரு 3 டைம் மாஸ்டர் போயிருக்கணும். அதுவும் இந்த ஈவெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ஈவெண்ட் முடிச்சதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி 6 முடிச்சு நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஆக்டிவ் சிஎஸ் மாஸ்டரு பிஆரில் 3 டைம் மாஸ்டரு சிஎஸ்லேயும் 3 டைம் மாஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது டால்வின் பிரைட்டர்னு இருக்கும். டால்வின் நீங்கள் 12 டைம் போனால் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் நார்மல் பேஸ் படி பார்த்தா நீங்கள் ஹீரோ கிடச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ரோ, மாஸ்டர் அடிச்சிங்கன்னா ஒரு லெஜண்ட்னு சொல்லலாம். அது கிராண்ட் மாஸ்டர் இருந்துச்சுன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னு சொல்லலாம், அல்ட்ரா லெஜண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம 3 பிரிக்கலாம். நம்ம இப்போ ஹீரோக்கில் தான் இருக்கோம். இப்போ ரேங்க் கம்மி பண்ணனால நமக்கு இப்போது மாஸ்டருக்கு புஷ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நான் ஒரு டைமண்ட் 4ல் தான் இருப்பேன். அநேகமாக நமக்கு இதே மாதிரி மேலும் நிறைய ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே அனுப்பிச்சுடுங்க, அவங்களும் பார்த்துட்டு ரசிப்பாங்க. அடுத்ததான் உங்களுக்கு ஃப்ரீ 4 அமௌண்ட்டாக கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி காசு போட்டு ஸ்பின் பண்ண போது உங்களுக்கு இந்த மாதிரி 4 அமௌண்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹலோ அமௌண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற அமௌண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு நிறைய அமௌண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு விடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சாமுரை பண்டிலு இதெல்லாம் நம்மளுக்கு விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இன்ட்டாவே கிடச்சிருக்கு இந்த சாமுரை பண்டெல்லாம் வரும்னு தெரிஞ்சுட்டு, அதனால நீங்கள் மேஜிக் கியூப் வச்சுட்டு இதுவுமே வாங்காமல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரீயான ஆஃபர்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக சாமுரை பண்டெல்லாம் கிடச்சினா நீங்கள் அந்த ஹெட்டுக்காகவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரேரான சூப்பர் பண்டல்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது விடுவாங்க. இது 5+1ன்னு சொல்லிட்டு 75ன்னு விடுறாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா ஸ்பின் பண்ணி எடுக்கலாம் கன்ஃபார்ம். இல்லை நம்மளுக்கு அமௌண்ட்லாம் கிடைக்குமான்னு தெரில. ஆனாங்கம்மா அதில் ஏதாவது டக்குன்னு அமௌண்ட் கிடச்சிதுன்னா நம்ம சூப்பராக இருக்கும். ஆனாங்கம்மா அதில் ஓசியாக டக்குன்னு அமௌண்ட் தருதுன்னா யோசிப்பாங்களாம். ஆனாங்கம்மா நமக்கு இதே மாதிரி நிறைய அமௌண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு லெஜெண்டரி ரேப்ஸ் பேக் பண்டிலு பண்டில்னு சொல்ல பாருங்கள். இது ஒரு அமௌண்ட்டு. இதே மாதிரி நிறைய சூப்பரான ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விடுறாங்க. அநேகமாக நம்மளுக்கு அதுன்னா ரொம்ப லேட்டாக கொண்டு வர போகிறாங்க. நிறைய சர்வர் பண்ணிட்டு கடகடன்னு விடுறாங்க. நம்மளுக்கு மேஜிக் கியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தான் போடுறேன். இது இன்னமும் ஆட் பண்ணவே இல்லை. இது அது ஏன் தான் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கன் ஸ்கின்னு அடுத்ததான் உங்களுக்கு இந்த ஒரு பண்டிலு இதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக ஆட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மேஜிக் கியூப் ஸ்டோரில் அடுத்த மேஜிக் ஸ்டோர் அப்டேட்டாக நமக்கு கன்ஃபார்ம் ஆட் பண்ணுவாங்க. ஆனாங்கம்மா அடுத்ததான் இந்த ஜோக்கர் பண்டிலு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹெல்மெட் மண்டே மாதிரி ஒரு பண்டில் இருக்குண்ணே, இந்த பண்டில் ஒன்று, அதுக்கப்புறம் இதோட பேஸ் பண்ணி ஃபீமேல் பண்டிலு. அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஓல்டு ஹாலோ ஃபேஸ் பண்டில்னு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு பண்டில். நமக்கு திடீர்னு என்னடா மேஜிக் கியூப்பில் கொண்டு வராங்க யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இன்குபேட்டர்ஸில் விட்ட அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இப்போ மேஜிக் கியூப்பில் இருக்கும். இந்த தாம்சன்லாம் நமக்கு இன்குபேட்டரில் விட்ட தாம்சனு, அதுக்கப்புறம் இந்த மேக்கு, இந்த MP5, அதுக்கப்புறம் இந்த கிங்ஃபிஷர் இது வெப்பன் ராயில் விட்டது.
இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கேம்குள்ள கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணலாம், மறக்காம லைக் போட்டு பண்ணிடுங்க. அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நான் ஒரு புது ட்ராக் வேறு கண்டுபிடிச்சிருக்கேன், நாளைக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.